ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். முதலீட்டாளர்களை ஏமாற்றிய பட்ஜெட்னே நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எஸ்டிடி டேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் கெயின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க, இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி டேக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக இன்றைக்கி நிஃப்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 600 பாயிண்ட்டுகள் சரிவடைஞ்சிருக்கு. 24,825 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கான பட்ஜெட் டே, இந்த பட்ஜெட் டேயில் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அப்சைட் வந்திருக்கும். ஏன்னா இந்த எஸ்டிடி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான எஸ்டிடி டேக்ஸ் பார்த்தீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைபேக் ஷேர்ஸ் பண்ணும்பொழுது அதுக்கான கேபிட்டல் கெயின்கான டேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி நல்லாவே மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வந்திருக்கு. இப்போ எஸ்டிடி டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் பட்ஜெட்டுக்கு பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா 0.02 இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி டேக்ஸாக இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 0.05 பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.03 ஹைக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ நிஃப்டியினுடைய லாட் சைஸ் 65 இன்ட்டு நிஃப்டி நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 56 இன்ட்டு 25,000 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 16,25,000 வரும். இந்த 16,25,000 பார்த்தீங்க அப்படின்னா 0.0002 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான எஸ்டிடி டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 325 ரூபா வரும். இது பிஃபோர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ 0.05 இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் பாருங்கள் நீங்கள் இப்போ 0.005 இன்ட்டு அந்த 16,25,000 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 812. இப்போ இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த 0.05 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 487 ரூபா எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இழப்பு தான். இதன் காரணமாகவே சந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஒரு ஃப்ரீ ஃபாலாகவே வந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம 24,570 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இதுவே ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த லெவல்ஸ், அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சது அப்படின்னா அடுத்தது இன்னும் கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,350 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த 24,350 உடைச்சி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இன்னும் நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த 24,400 ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம திரும்ப பை எடுத்தோம் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். அப்படி 24,400க்கு உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்துறதுனால ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் நம்ம என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.